அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமா ஐடிஐ 17ஆம் தேதி மதியானம் நடந்த எக்ஸாம்ஸ் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்இ ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல அதிகமான வேகன்சி. மெக்கானிக்கலுக்கு 84 வேகன்சி, மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 63 வேகன்சி. ஸோ அதுக்கு எம்இக்கு எல்லாருமே நல்லபடியாக பண்ணியிருந்தோம் சார் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்துருந்துச்சு அப்படின்னா. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப் லெவல் தான். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வரதுக்குலாம் என்ன நினைச்சு இப்போ எம்இவி மற்ற ஃபிட்டர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட். ஆனால் அதில் கூற்று காரணம் கேட்டால் பரவாயில்ல. இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸில் கூற்று காரணங்கள் கேட்டிருக்காங்க இன்னைக்கு. அதுல இருந்து கூற்று காரணங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க. ஸோ இது ஈஸி டு மாடரேட் டு டஃப் லெவல்ன்றதுனால 130 140 போட்டிருந்தா ஓகே தான். சரியா, எம்இவில 175 போட்டிருக்காங்க, இதுக்கு ஓகே தான் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்டாங்க அப்படின்றதே நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ புரோட்டோடைப் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நுமாட்டிக் கிரீஸ் பம்ப்ல பிரஷர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கூற்று காரணங்கள் நான் சொன்ன மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா சென்சார் சம்பந்தமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 ரெவல்யூஷன் அதுல இருந்து ஒரு கூற்று காரணங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓபி அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்கவா மிஷின் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்கவா மிஷின் சம்பந்தமாக 7-8 கொஸ்டின் கேட்டிருந்தோம். எஸ்கவா இதுலயே 7-8 கொஸ்டின் இருந்தாங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 8 கொஸ்டின்ல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோட்டோட மெயின்டெனன்ஸ் டூலும் அதோட யூசஸும் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் டைமென்ஷன்ஸும் அதோட டயக்ராம் அதோட சிம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 1.0 2.0 3.0 இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் டூலோட மூவ்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் டைம்ல எதை அணிஞ்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோட் ஆர்மோட பொசிஷன் என்ன, அல்ட்ராசோனிக் சென்சாரை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் எக்ஸ்பென்ஷன் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா HMI IIoT HTTP ஸ்கேரா அதுக்கப்புறம் MAG ஸோ இது எல்லாமே ஃபுல் ஃபார்ம்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட் செல்ஸ் இன்க்ளூட் ஸோ இதை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோஷன் டைப் கீ அது ஒன்று கேட்டிருக்காங்க. ரோபோட்டோட அவுட்புட் டிவைஸ் ஸோ இது எல்லாமே அவங்க சொன்னதுதான். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுதான். சரியா, இது எல்லாமே அவங்க சொன்னது ரோபோட்டோட அவுட்புட் டிவைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரன்ஸ் இந்த 50 ± 0.05 அதோட டிசைன் சைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸ்மார்ட் போன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் லைட் வெயிட். ஸோ இது என்ன ஸ்பெசிபிகேஷனா குறிக்கக்கூடியது, டிசைனா என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. சரியா, டிசைனா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோகிபேஷன் சைன் அதாவது தடையுறுத்தும் பாத்தீங்களா, ப்ரோகிபேஷன் சைன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பேக்ரவுண்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டதா. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து 2 கொஸ்டினும். அதுக்கப்புறம் சயின்ஸ் சம்பந்தமா சயின்ஸ் சிம்பிள்ஸ் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஃபிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஜாயின்ட்ஸ்ல இருந்து 4 இருந்து 6 கொஸ்டின். ஆக்சிஸ் சம்பந்தமா எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன, ஒய் ஆக்சிஸ் எந்தெந்த ஆச்சு ரோபோட்டுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கிரிப்பர்ல இருந்தே ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேஃப்டில இருந்து ஃபயர் ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டீச் பெனடென்ட் இதெல்லாம் நம்ம மெட்டீரியலே கொடுத்துருந்தோம். டீச் பெனடென்ட் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா, ஓவராலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சிருந்தா நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னதையும் நம்ம சொல்லியிருக்கோம். கிளியராங்க?
ஸோ இதுதான் ஓவராலா கேட்டாங்க. ஸோ ஓவராலா அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு 140 பிளஸ் இருந்தா ஓகே தான். ஸோ கட் ஆஃப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனியா அனலைஸ் பண்ணி எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸும் அட்வான்ஸ் டிஎன்பின்னு நாளைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு எழுத போறவங்களும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் டு ஆல், கண்டிப்பா நல்லபடியா பண்ணுங்க. ஸோ நீங்க எக்ஸாம் எழுதி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் நல்லபடியா படிங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார்.